ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன், காம்பேக்ட், கன்சீலர், கலர் கரெக்டர், ஐ ஷேடோ பேலட் இந்த 5 திங்ஸ் இல்லாமல் ஒரு மேக்கப்பை பர்ஃபெக்டாக பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க தானே? அதனால தான் இன்னைக்கு என்னோட கெட் ரெடி வித் மீல நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபவுண்டேஷனோ, கன்சீலரோ, கலர் கரெக்டரோ, காம்பேக்டோ, ஐ ஷேடோ பேலட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பர்ஃபெக்டாக எப்படி ஒரு மேக்கப் பண்ணணும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இனி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன மேக்கப் போடுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் முகத்துக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கணும். நான் பார்த்தீங்கன்னா நிவ்யா பிராண்டோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு முகத்தை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நிவ்யா மாய்ஸ்சரைசர் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மசாஜ் கொடுங்க. நம்ம போட்ட அந்த க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகும். ஓகேவா? அது வரைக்கும் நல்லா மசாஜ் கொடுங்க. நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு காது மிஸ் பண்ணிடக்கூடாது. காது, கழுத்து எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுத்துட்டு எப்பவுமே மேக்கப் பண்ணும்போது ஃபேஸு, நெக்கு, இயர் 3மே ஈக்குவலாக தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஃபேஸ்க்கு மட்டும் மேக்கப் போட்டு கழுத்துக்கு போடாமல் விட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் ஒரு நேரத்துலையும் கழுத்து ஒரு நேரத்துலையும் தெரியும். அப்படி இல்லை நீங்கள் காதுக்கு பவுடரோ நம்ம யூஸ் பண்ணுற எந்த பிராண்ட் போடாமல் இருந்தாலும் நம்ம காது தனியாக தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணாலும் சரி முகத்துக்கு, கழுத்துக்கு, காதுக்கு மறந்துடவே கூடாது. ஈக்குவலாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்க்கு நான் மாய்ஸ்சரைசர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துருக்கேன். இனி அடுத்து நான் பண்ண போகிறது ஐப்ரோஸை வந்து சீவி கரெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஐப்ரோ ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதை விடவே அட்வான்ஸாலாம் வந்துருச்சு. நீங்கள் கம்மி காஸ்ட்டு தான் இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் பொதுவாக ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் பேஸில் இருக்க மாதிரி ஐப்ரோஸ் ஃபில்லர் வாங்கிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே நீங்கள் பிளாக் வாங்குறத விட ப்ரௌன் கலர் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக தெரிய மாட்டீங்க. இப்போ என்கிட்ட பிளாக் தான் இருக்குது, அதனால இந்த பிளாக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதில் ப்ரௌன் கூட இருக்குது, ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் லைட்டாக அந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸை வந்து இப்படி தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுட்டு ஐப்ரோஸில் ஃபில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சீப் வாங்கிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போட்டு கஷ்டப்பட்டு ஐப்ரோஸை வரைஞ்சிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இருக்காது. நார்மலாக அந்த மாதிரி கோம் பண்ணி விட்டிங்கனாலே ஐப்ரோஸ் ஃபில் ஆகிடும். ஓகேவா? இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால இதில் ஏதாவது சொதப்பல் இருந்தாலும் மக்கள் மன்னித்து விடுங்கள். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, அதனால நீங்கள் மன்னிச்சிடுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணியாச்சு. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணதுமே நம்ம ஃபேஸ்க்கு ஒரு பிரைட்டான லுக் கிடைக்கும். இப்போது அடுத்து நம்ம ஐ ஷேடோ யூஸ் பண்ணோம். நான் வந்து ஐ ஷேடோ பேலட் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால் நான் வந்து ஐ ஷேடோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நீங்கள் என்ன ஃபேவரட்டில் வச்சுருக்கீங்களோ லிப்ஸ்டிக்கை அதே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லிப்ஸ்டிக்கை கையில் அப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கண்ணில் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப டார்க்காக வேணாம், லைட்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோக்கு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி நீட்டாக கண்ணுக்கு போட்டாச்சு. இப்போ நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா ஐ ஷேடோ மேலே போட்டதோடு விட்டுறக்கூடாது. கீழே அந்த வாட்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் லைனும் நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அது மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்கள் கண்ணு பார்க்க இன்னும் நல்லா அழகாக அட்ராக்டிவாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். ரொம்ப டார்க்காக போட வேண்டாம். இப்போ நம்ம ஐ ஷேடோக்கு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி ஐ ஷேடோ நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பவுடர் ஐப்ரோஸ்க்கு வந்து பவுடர் பேஸ் யூஸ் பண்ணேன் இல்லையா, அதே இது வந்து பார்த்தீங்கன்னா அது 2 in 1. இதை வச்சு நம்ம லைனர் யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட ப்ரஷ்ஷை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் ஐப்ரோஸோட பேக் சைடை யூஸ் பண்ணி தான் மை போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐஷேடோ போட்டதும் மை வச்சு கண்ணை ஃபில் பண்ணியாச்சு. இனி அடுத்து பார்த்தீங்கன்னா லைனர் எடுத்து லைட்டாக மட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப திக்காக வேண்டாம், சும்மா லைட்டாக இருக்க மாதிரி போட்டுக்கலாம். இதில் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐலைனர் யூஸ் பண்ணும்போது இன்னர் கார்னர்லேருந்து வராமல் அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்ணு மேலே போய் ஒட்டுறது, அப்புறம் இந்த இடத்துட்ட கண்ணுக்குள்ளே ஐலைனர் இறங்காமல் இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம ஐ மேக்கப் முடிச்சாச்சு. இனி ஃபைனலாக
நான் எப்போ யூஸ் பண்ணுற சாஃப்ரானோட டே க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேடு. இதில் 2 ஷேடு இருக்குது, எல்லோ பிங்க்கு. உங்கள் ஸ்கின் டோனுக்கு எல்லோ செட் ஆகுமா பிங்க் செட் ஆகுமான்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இப்போது டே க்ரீம் எடுத்துகிட்டு சும்மா டாட்ஸ் மாதிரி வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக யூஸ் பண்ணுற டே க்ரீம் போட்டாச்சு. பொதுவாக நான் பார்த்தீங்கன்னா டே க்ரீம் போட்டதுக்கப்புறம் பவுடர் அடிக்க மாட்டேன். நீங்கள் பவுடர் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் லைட்டாக பவுடர் டச்சப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். இனி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிடலாம். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே லிப் பாம் அப்ளை பண்ணிக்கோங்க. லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுங்கள். இந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷேடோக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, இதே லிப்ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா வெளியே கொஞ்சம் போக வேண்டியது இருக்கிறதுனால என்னோட லிப்ஸ்டிக் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் மேட்டில் யூஸ் பண்ணுறேன் லிப்ஸ்டிக்கு. நீங்கள் நார்மல் யூஸ்க்கு தான் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதனோட ப்ரைஸும் கம்மி தான், ஆன்லைன்லேயே விற்கிது, நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் டார்க்காக தெரியுது. நீங்கள் நார்மல் இந்த லிப்ஸ்டிக் போடும்போது அந்த அளவுக்கு டார்க் இருக்காது. ஐஷேடோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இது மேட்டுங்கிறதுனால இவ்வளோ டார்க்காக தெரியுது. இப்போது ஃபைனலாக பொட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபேவரட் எந்த பொட்டோ அந்த பொட்டு வைங்க. இல்லை ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ட்ரெஸ்க்கு மேட்சான போட்டு வச்சுக்கோங்க. இந்த பொட்டு நல்லா இருக்கா? ஓகே, அவ்வளோதான் டியர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட மேக்கப்போட ஃபைனல் லுக். என்னோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே என்னோட மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ கலர் கரெக்டரோ காம்பேக்டோ ஐஷேடோ பேலட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம வீட்டில் வச்சிருக்க காஸ்மெட்டிக்ஸை வச்சு தான் நான் இந்த மேக்கப் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.